மூட்டைகளை ஏத்திக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். கூட்டு ரோட்டு சந்தையில வேட்டி ஒண்ணு வாங்கிவோம் கோமணத்தை மூட போறேன். முத்தழகி பாட்டிக்கு நான் வெத்தலை இடிச்செடுத்து பொக்க வாயில் ஊட்ட போறேன். 10 ரூபா டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன். அட நம்மூரு சந்தையிலே எப்போதும் கொண்டாட்டம் மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு முட்டைகளை ஏற்றிக்கிட்டு மேட்டுப்பட்டி போக போறேன். இப்படி ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு. இது வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கும். ஒருவேளை என்னோட போரா காலமா என்னன்னு தெரியல, நான் பாண்டதால அந்த பாட்டு வந்து அந்த பாட்டு கொஞ்சம் மரியாதை போச்சான்னு தெரியல. ஸோ அந்த பாட்டு எழுதினவர் காளிதாசன் ஒரு 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 ரைட்டர் இருந்தார். அப்போ நான் சொல்றது வந்து 90s 1991 சொல்றேன். ஸோ மிகப்பெரிய விஷயம் வந்து யார் எதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்கே செல்வமணி சார் சொன்னார், நான் பார்க்குறது ஒரு மாதிரி இருப்பேன், சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன், அதனால் என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார். உண்மைதான் சார். நீங்கள் வந்து நீங்கள் யதார்த்தமாக வாழ்ந்தீங்க. யதார்த்தமாக ஆர்கே செல்வமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். அதே மாதிரி ஆரி உதயகுமார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நான் ஆர்கே செல்வமணி வந்து ஒரு தடவை ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். எப்போ அதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த நம்ம இந்த இதெல்லாம் கூடாத மாதிரி இருக்கும்ல, இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சுட்டு ஜிப் திறந்தால் உள்ளே முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ளே விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தார். நான் சொன்னேன், செல்லுமணி வீட்டுக்கு எதாவது வாங்க போறியா அப்படின்னு. இல்லை, ஷூட்டிங்காக பண்ணுறேன். ஷூட்டிங் பண்ணுறியா? யாருக்காக பண்ணுறேன்? அடிமைச்சங்கிலின்னு ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. அடிமைச்சங்கிலி படத்துக்காக இங்கே வந்து போகாத காடே கிடையாது. அதில் இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் காலை உள்ளே விட்டு படுத்துக்கிறோமாமா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட்டுனா அப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் டென்ட் மாதிரி இருக்கும்ல, அது உள்ளே படுத்துக்கணுமாமா. இது வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் சீரியஸாக. நான் செலவணி பார்த்துட்டு போடா நீயும் படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போட்டு அந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணேன். அந்த படத்தில் அடிமைச்சங்கிலி பார்த்துருப்பேன். அது உண்மையாகவே எங்களை அடிமையாகவே ஆக்கிட்டார். ஆர்கே செல்வமணி அதாவது எம்என் நம்பியார் வந்து ஒரு எல்லா படத்துலையும் இருப்பார். முதல் படத்துல இருந்து எல்லா படத்துலையும் வந்து எம்என் நம்பியார் இருப்பார். அவர் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், செல்வமணி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன், அவனுக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்னு கேட்டார். ஓப்பனாகவே கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய படத்திற்காக